இன்றைய கர்த்தருடைய வார்த்தையின் வெளிப்பாட்டை கவனிக்கலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாம் 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நாம் ஆராதிக்கிற தேவன் போதுமானவர், போதுமானதற்கும் அதிகமானவர். எல் ஷடாய் என்று சொன்னால் ஏராளம் தாராளமாய் நமக்கு உதவி செய்ய வல்லவர். அநேக மார்பகங்களை உடைய தாயாக இதனுடைய மூலமொழி வர்ணிக்கிறது. தேவை எத்தனையா இருந்தாலும், எத்தனை பேருக்கா இருந்தாலும் அத்தனையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு வலிமை வாய்ந்த தேவன் நம்முடைய தேவன். ஏன் இந்த இடத்துல ஆபிரகாம் இடத்தை சொல்கிறான்னு சொன்னால், ஆபிரகாமுக்கு ஒரு தேவை இருந்தது. அதை தேவன் சந்திக்க தாமதமான பொழுது அவனுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் ஆண்டவர் அவருடைய சர்வ வல்லமையை சந்தேகித்த ஆபிரகாமுக்கு தேவன் சொல்கிறார், நான் எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன். உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு எந்த குறைவு இருந்தாலும் தேவன் அதை நிறைவாக்க போதுமானவர். அவர் நம்மை ஆசீர்வதிப்பதிலே கரிசனை உள்ளவராக இருக்கிறார். காரணம், நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஆகையால் அவர் ஏராளம் தாராளமாய் நமக்கு கொடுப்பது எவ்வளோ நிச்சயமோ, அதே போல் நாமும் ஜெனரஸ், ஏராளம் தாராளமாய் மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். இங்கே கீழே வரும் பொழுது, நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. அவன் தேவன் தரவில்லை என்பதற்காக அவனுடைய சொந்த வழியிலே ஒரு தீர்மானத்தை எடுத்து ஆகார் மூலமாக குழந்தையை கொண்டு வந்து தெய்வ திட்டத்தை நிறைவேற்றலாம் என்று. ஆனால் தேவன் சொன்ன, இல்லை, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், உன்னுடைய தேவை எதுவாக இருந்தால் நான் போதுமானவர் என்று சொன்னார். இன்றைக்கும் உங்கள் தேவை எதுவாக இருந்தாலும் அவர் போதுமானவர், போதுமானவருக்கு அதிகமானவர். அவரை விசுவாசியுங்கள், அவர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வதிப்பார், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். செபிக்கலாம். தகப்பனே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று நீர் பிரகடனப்படுத்துகிற வார்த்தை ஆபிரகாமோடு இன்றைக்கும் எங்களுக்கு நேராக வருகிறது. எங்கள் தேவை எதுவாக இருந்தாலும் அதற்கு தேவன் போதுமானவர், அதிகமானவர். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நிறைவாய் சந்தித்து அபரிவிதமான ஏராளம் தாராளமான ஆசீர்வாதங்களால் உம்மை மகிமைப்படுத்துவது ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.